மிகப்பெரிய ஷஃபாஅத் யாருக்கு கொடுக்கப்படும் மறுமையில்? மகாமு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஷஃபாஅத் ஷஃபாஅத்துல் உஸ்மா, மகத்துவமிக்க ஷஃபாஅத். நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான். எல்லா மனிதர்களும் யாரிடத்தில் வருவார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இப்ராஹிம், அதற்கு பிறகு மூசா, அதற்கு பிறகு ஈசா. எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? அவர்களுடைய பாவங்கள் நினைவு கூர்ந்து யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான், இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களும் தூதர் முஹம்மதை சந்திக்க வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்தவுடன் ரஹ்மானுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹுவை அழைப்பார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் யாரும் உச்சரித்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான். அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பிறகு, அந்த அழுகைக்கு பிறகு அல்லாஹ் அழைப்பான், யா முஹம்மத் இர்ஃபா அஸக், தூதரே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் கொடுக்கிறேன், சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். தூதர் சிபாரிசை ஆரம்பம் செய்வார்கள். யா உம்மச்சி யா உம்மச்சி, யா அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் சிபாரிசை ஏற்றுக்கொண்டு சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு வாய்ப்பளிக்கப்படும் முஃமின்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு. முஃமின்கள் சிபாரிசு செய்வார்கள். எங்கே நுழைந்த பிறகு? சொர்க்கம். அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ் இந்த பூமியில் எங்களோடு வாழ்ந்த மனிதர்கள் எங்கே? எங்களோடு வாழ்ந்த முஃமின்கள் எங்கே? என்னோடு வாழ்ந்த என்னுடைய நண்பன் எங்கே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அவர்கள் நரகத்தில். யா அல்லாஹ் அவர்கள் எங்களோடு உன்னை வணங்கினார்கள், எங்களோடு உன்னை தொழுதார்கள், ஏதோ சில பாவங்களின் காரணமாக நரகம் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் இங்கே வரும் வரை நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம். முஃமின்களுடைய தொடர்பு அவ்வளவு முக்கியமானது. நல்ல நண்பர்களுடைய தொடர்பு அவ்வளவு முக்கியமானது. நாளை மறுமையில் நல்ல நண்பர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னுடைய நண்பன் நரகத்தில் இருக்கும் பொழுது நான் சொர்க்கத்தில் நிம்மதியோடு எப்படி இருப்பது? அல்லாஹ் சொல்லுவான், உன் நண்பன் நரகத்திலா, சென்று அவனை அழைத்து கொண்டு வா என்று. அழைத்து கொண்டு வருவான். மலக்குகள் எல்லோரும் கேட்பார்கள், நீ யாருடைய சிபாரிசால் வந்தாய்? நபிமார்கள் உனக்கு சிபாரிசு செய்தார்களா? இல்லை. உனக்கு நல்ல அமல்கள் சிபாரிசு செய்ததா? இல்லை. என் நண்பன் எனக்கு சிபாரிசு செய்தான், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். அல்லாஹ் அக்பர். குர்ஆன் சொல்லுகிறது, ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய விளக்கத்தை இதற்கு கொடுக்கிறார்கள். முஃமின்கள் நாளை மறுமையில் சிபாரிசு செய்வார்கள், சொர்க்கத்தில் சிபாரிசு செய்வார்கள். முஃமின்களுடைய தொடர்பை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முஃமின்களுடைய சிபாரிசால் இன்ஷா அல்லாஹ் நரகத்தில் அவர்கள் செலுத்தப்பட்டால் அழைத்து வரப்படுவார்கள். கடுகளவு ஈமான் இருந்தாலும், கடுகளவு ஈமான் இருந்தாலும்.